வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று லடாக் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சிலில் ஒழுங்குமுறை விதிகளை அறிவித்துள்ளார். லடாக் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சிலானது அந்தந்த லே மற்றும் கார்கில் மாவட்டத்தை நிர்வகிக்கும் பொது கவுன்சிலில் 30 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். இந்த அமைப்பில் திருத்தம் செய்வதற்காக மொத்த இடங்களில் 1/3 பங்கை பெண்களுக்கு ஒதுக்குவதற்கான ஒழுங்குமுறை விதிகளை குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் மண் சரிவு காரணமாக லாச்சன் மற்றும் லாச்சுங் சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் சிக்கிமில் உள்ள பிற இடங்களுக்கு செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. அப்பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக IAF ஹெலிகாப்டரை இயக்க முடியவில்லை என்றும் மங்கன் மாவட்டத்தில் சிக்கித் தவிக்கும் பயணிகளை வெளியேற்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு ஆனந்த் ஜெயின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் ANM செவிலியர், மருந்தாளுநர், ECG டெக்னீஷியன், சுகாதார உதவியாளர், தியேட்டர் அசிஸ்டன்ட் ஆகிய 5 பதவிகளில் 144 பணியிடங்களை நிரப்புவதற்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சுகாதாரத்துறையின் சிறப்பு பணி அலுவலர் ஜோசபின் சித்ரா மேரி செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக இன்று அசாம், பீகார், இமாச்சல பிரதேசம் மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தில் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.